மெத்துசலா என்பதற்கு இட் ஷால் கம் ஃபோர்த். முக்கியமான எதுன்னா அது வரும். எது வரும்? அது சரியா வரும். இட் ஷால் பி சென்ட் ஃபோர்த். இது வந்துட்டு அனுப்பப்படும். அதுல என்ன சொல்றாங்கன்னா, when he dies it shall be sent forth. உடைய பேருடைய அர்த்தம் என்னன்னா, ஏனோக்கு ப்ராஃபிட் தேவனோடு நடந்தார் இல்லையா, வைப்பா முதல் பிள்ளைக்கு மெத்துசலா. அவருக்கு தெரியும் வரும் காரியங்கள். அவருக்கு முதலே யாருக்கு தெரியும்? ஏனோக்கு தெரியும். இவன் வாழ்ந்து சாகும் போதுதான் சரியா பூமிக்கு ஒரு அழிவு வரப்போகிறது. அது வரைக்கும் தேவன் நீடிய பொறுமையா இருக்க போகிறார். லாங் சஃபரிங், பேஷன்ஸ். அவனுடைய லைஃப் வந்து ஏன் அவ்வளவு அகலமாய் ஆண்டவர் வைத்தாரா? ஏன் வந்து அவனுக்கு அவ்வளவு வருஷங்கள் கொடுக்கப்பட்டது? இல்ல அங்க எழுதப்பட்ட ஆயுசு வருஷங்கள் அதிகமாய் ஏன் அவருக்கு கொடுக்கப்பட்டதுன்னா, ஆண்டவர் அதிகமாய் நமக்கு கிருபை கொடுத்து அந்த நாட்களை நீடித்துக் கொண்டு இருக்குது. இன்னைக்கு அவனுக்கு மெச்சுலான் பேர் வச்சா இவன் அழிவை இவன் பார்க்க மாட்டாங்க. நாம இருக்கிற வரைக்கும் இந்த பூமியில இந்த அழிவு வரக்கூடாது. உங்களால் அதை சகிக்க முடியாது, இவங்க பார்க்க கூடாது. அதனாலதான் சில குடும்பங்களை பார்க்கிறோம், பெரியவர்கள் மழை தொடுத்துன பெரிய பிரச்சனை எல்லாம் நடக்கும். குடும்பம் பிரிந்து போ, தங்களுக்கு சொந்தமான வீடுகளை விற்று நடு ரோட்டுக்கு வருவாங்க. அகால மரணங்கள் நடக்கும். அலைகளா போயிடும். நல்லா சாப்பிட்டு சாப்பாடு வழியெல்லாம் போயிடுவாங்க. காரணம் என்னன்னா, பல விஷயங்களுக்கு சொல்லலாம். ஒண்ணு என்ன சொல்லலாம், இவங்க தான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க, இவங்க மேல இந்த அபிஷேகம் தான் இவங்களை எல்லாம் காப்பாற்றியது. மாத்திரமல்ல, இவங்க மரிக்கிற வரைக்கும் ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஜட்ஜ்மெண்ட் அனுப்பல. இவங்க மரிக்கிற வரைக்கும் என்ன பண்ணல? ஆண்டவர் தன் கரத்தை சரி நீட்டா தான் பண்ணாரு. இவங்க சகிக்க மாட்டாங்க. ஏதாவது தீர்மானம் கூட இவன் திறப்புல வந்து நிற்பான். அதனால இவன் இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும், இவன் அதனால உன்னை சீக்கிரம் எடுக்க மாட்டாரு. நீ வாழ்றது சொன்ன இல்லையா, நீ ஒரு மெத்துசலாவா இருக்க வேணும். எப்படி இருக்கணும்னா, தேவனுக்கு ஏற்ற ஒரு பாத்திரமாய் வாழ வேண்டும். நீ இருக்கிற வரைக்கும் அந்த பூமி அழிவை காணக்கூடாது, அழிவு வந்துடக்கூடாது. கடல் கொந்தளிப்பு, சுனாமி, நிலநடுக்கம், குளிர் மாறுது, சென்னை பட்டணம் என்னமோ ஆயிடும், நாசில நீ நானும் இருக்கு, எதுவும் நடக்க கூடாது. நம்ம யாராவது இருக்கணும்? மெத்துசலாவா இருக்கணும். தேவனோடு சஞ்சரிக்கிற வாழ்க்கை இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நாமம் பெற்றவர்களாக இருக்க வேண்டும்.